பிரைஸ் த லார்ட் மக்களே. என்னடா பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எல்லாரும் தம்பி அண்ணனுங்க தாங்க. எல்லார்கிட்டையும் ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது. எல்லாருமே ஆண்டருடைய வேலையில் பண்ணுறவங்க தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒருத்தர் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய சாமுவேல் செல்வகுமார் ஐயாவுக்கு தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அரக்கோணத்தில் எழில் அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தோம் இல்லைங்களா. அதே போல் இந்த நாளிலே கூட நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சைடில், அதாவது சாசி நகர்கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய நேம் குப்பம்மா. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் மகனும் இருக்குது. அவன் பேர் சிவா. 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வீடே இல்லை, தங்குறதுக்கான ஒரு பேசிக் நீட்ஸான ஒரு வீடு இல்லை. நார்மலாக ஒரு வீடு தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். அவங்கள நாங்கள் மீட் பண்ணி என்னுடைய ஆயர் என்னென்ன குறைவுகள் நிறைவுலாம் அவங்ககிட்ட கேட்டார். அந்த பையனுக்கும் காலில் அடிபட்டிருக்கு. ஸோ நாங்களும் அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பேசினோம். அகெயின் எங்கே வீடு கட்ட போகிறோமோ அந்த இடத்துல நாங்கள் போய் நின்று ப்ரேயர் பண்ணோம். சாங் பாடிட்டு நாங்கள் துதிச்சோம். முதலாவது எங்கிட்ட அவ்வளோ ஃபண்டெல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் நார்மலாக ஒரு குட்டி அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணது தாங்க. நாங்கள் போகிற யூத் பீப்புள் தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. பெரிய அமௌண்ட்லாம் எங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்வார்னு நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசித்தோம். ஆக்சுவலாக இது ஏன் சொல்லணும்னா, நம்ம ஆஃப்னேஜ் கலெக்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம இதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறோம். ஸோ அதனால் ஆஃப்னேஜ்க்கு அமௌண்ட் கொடுத்தவங்க எல்லா ஸ்பான்ஸருக்காக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட உங்களுடைய கைகள் பெருகட்டும். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு 25:40 கூட, மிகவும் சிறியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமாங்க, இசப்பா அழகாக சொல்கிறாருங்க. அதனால் நம்ம எதை செஞ்சாலும் குட்டியோ பெருசோ ஆனால் ஆண்டவருக்காக செஞ்சோன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பார்வையில் ரொம்ப உயர்வாக மதிப்பாருங்க. லாஸ்ட்டாக பேசிவிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க லாஸ்ட்டாக நாங்கள் கலர் குடிக்கிறீங்களா கேட்டாங்க. நாங்களும் சரி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் அவங்க வாங்கிட்டு அவங்க அந்த மனநிறைவாக எங்களுக்கு அதை கொடுத்தாங்க. நாங்களும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த ப்ரேயரில் வச்சுட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணோன்னா நம்ம கட்டி முடிச்சிடலான்ட்டு